ஹலோ, யாரு? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். இன்கம் டாக்ஸ் ஆபீஸா? லாஸ்ட் இயரே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சே. இந்த வருஷமும் ஹலோ 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 ஹலோ, யார் போன்ல? யார்? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். அதுக்கு எங்க நீங்க இந்த நடுங்குறீங்க? தள்ளுங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, வாங்க இப்படி. எந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசரா தான் நமக்கு என்னங்க பயம்? ஆளை மூஞ்சி பாரு, பயந்தாங்குளி. ஹலோ, யா யா, ஏ ஏய், டேய் விக்கி, டேய் விக்கிமா, எப்படிடா இருக்க? யாரு? நம்ம பையன் விக்ரமா? டேய் எப்படிடா இருக்க? ஐ அம் கிரேட் மா. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்பா கிண்டல் பண்றதுக்கு அப்படி பேசுனேன். நீ ஃபன்னுக்காக இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு சொன்ன, ஆனா உங்க அப்பாவோட முகம் பண்ணு மாதிரி ஊதி போச்சுடா. அப்ராட்ல இருந்து கால் வருதுன்னா லாங் ரிங் ஆகும்னு கூட தெரியாம இருக்கிற இந்த மனுஷரோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு. அம்மா, அப்பா பாவமா. எனக்காக விட்டுருங்களே. சரிடா கண்ணா. அம்மா, பிரீத்தி எப்படி இருக்கா? கல்யாண வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு? அவளுக்கு என்னடா, சூப்பரா இருக்கா. நான் இருக்கேன்ல. டேய் டேய், உன் ஒரே தங்கச்சியோட கல்யாணம்டா. நீ தானடா அவ பக்கத்துல இருந்து அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். சரி, நீ எப்ப வர விக்கி? அடுத்த வாரம் I'll be there மா. ஓகே? கமான் கமான், நீ இப்படி தாண்டா 52 வாரமா சொல்லிட்டு இருக்க. ஆனா வந்த பாடே இல்ல. இங்க பாருடா கண்ணா, கொஞ்ச நாளைக்கு இந்த வெளிநாட்டு பிசினஸ்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உள்நாட்டு வேலையை பாப்போம். கிளம்பி வா. அங்கதான் சிச்சுவேஷன் சரியில்லையாம்மா, எனக்கு பிடிக்கல. ஐயோ விக்கி, நான் சொன்னது நம்ம வீட்டை பத்திடா. ப்ளீஸ் கண்ணா, சீக்கிரமா வா. அம்மா தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல. ஒரு 3 கோடி ரூபாய் பிசினஸ் வந்திருக்குமா? 3 கோடியா? ஆமாமா. 3 crores? ஆமாமா, அது முடிச்சு வந்திருக்கேன். சரி சரி சரி, நமக்கு பணம் தாண்டா முக்கியம். நீ அதெல்லாம் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்தா போதும். பிரீத்திக்கு என் விஷயத்தை கன்வே பண்ணுங்க. டோன்ட் வரிடா குட்டி, நான் கன்வே பண்ணிடுறேன். நீ வேலையை முடிச்சிட்டு வந்து சேரு. யா யா யா, ஐ லவ் யூ டா கண்ணா. பை. வரட்டும், என் புள்ள விக்ரம் வரட்டும். என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்தின அந்த சிவலிங்கத்தை நான் உண்டு இல்லைன்னு பண்ண வைக்கிறேன். அந்த ஆளுக்கு இந்த மல்லிகா யாருன்னு காட்டுறேன். மல்லிகா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. அந்த சிவலிங்கம் இப்ப நம்ம சம்மதிமா? சம்மந்திதான். ஆனா என் பொண்ணு அந்த ஆளு கால்ல விழ வச்சு என்ன அவமானப்படுத்தினது சிவலிங்கத்தை எப்படி விரட்டுறேன்னு பாருங்க. வரட்டும், என் புள்ள விக்ரம் வரட்டும். என்னமோ சர்ப்ரைஸ் இருக்கிறதா சொன்ன, என்ன சொல்றேன். முதல்ல கோயிலுக்கு போவோம். சரி வா. ஏய், என்னடா சர்ப்ரைஸ்? கோயில எப்படி சாமி கண்ணை மட்டும் கும்பிடுவ, அதே மாதிரி இப்ப கும்பிடு. ஏய் போட்டனா, இப்படிதான் சாமி 1.5 கண்ணால சைட் அடிப்பியா? ஓகே ஓகே ஓகே. 2 கையை வச்சு கண்ணை மூடு. ஓகே. சாமி வரம் கொடுத்தாச்சு. வாவ், வண்டர்ஃபுல். அப்பா, மார்வெலஸ், சூப்பர் செலக்ஷன். நான் கூட பயந்துட்டேன் பட்டு புடவை தான் கேப்பியோன்னு. ஏய், பட்டு புடவைல ஓல்ட் ட்ரெண்டியா? இப்ப மாடர்ன் ட்ரெண்ட் இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் தான்.
அதுவும் இல்லாம இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். வாவ். ஆமா, ஜென்ரலா லேடிஸ்லாம் பிங்க் கலர் தானே லைக் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீ தானே சொன்ன நான் ஆம்பளைன்னு, அதனால நான் ப்ளூக்கு மாறிட்டேன். ஓ அப்படி. ஏய் ஆ. சும்மா சொன்னேன்டா, உண்மையிலே செம செலக்ஷன், செம காம்பினேஷன். ஆமா, வாவ். இந்த புடவை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ, 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 ஐயோ. இதெல்லாம் ஓகே, ஆனா இப்போ இந்த புடவையை எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுன்னு தான் தெரியல. அந்த நீலாம்பரிக்கு பதிலே சொல்ல முடியாது. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நீலாம்பரி நீலாம்பரின்னு பயந்துட்டே இருக்க? எங்க வீட்ல வந்து இருந்து பாரு, அப்பதான் தெரியும். ஏய் பிரதீப், உங்க அப்பா மாதிரி எங்க? இருக்குடா. ஐயோ சாமி. ஏய் நில்லுடா. ஏய் பிரதீப் நில்லு. ஏய் பிரதீப் நில்லுடா. டேய் நில்லு. டேய் நான் சும்மா சொன்னேன்டா, நில்லு. டேய் உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? போட்டனா? உங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது, அதுக்குள்ள நான் பார்த்தேன்னு சொன்னது இவ்வளவு அவசரப்பட்டு ஓடி வர? இதே மாதிரி தானே இருக்கும் நீலாம்பரி அக்காவை பார்த்தா ஏய், இருக்கும். அப்பாக்கு பயப்படலாம், யாரா அக்காவுக்கு பயப்படுவாங்களா? அவங்க ஒன்னும் என் அக்கா கிடையாது, அக்கா மாதிரி. அக்கா மாதிரியா? யூ மீன் உங்க அப்பாக்கு 2 ஒய்ஃப், அதுல முதல் ஒய்ஃபோட பொண்ணு தான் நீலாம்பரி. ஏய், சீ, சீ, சீ. எங்க அப்பா அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, பக்கா ஜென்டில்மேன். ஜென்டில்மேனா? ஓ, அந்த ஜென்டில்மேனை ஒரு தடவை நான் மீட் பண்ண முடியுமா? ஐயோ என்ன இவன் அப்பாவை மீட் பண்ணுங்கிறான், எப்படி சமாளிக்கிறது? ஏய், லவ்வரெல்லாம் இல்ல. உங்க வீட்ல கார் ஏதாவது ரிப்பேரா இருந்தா அந்த சாக்குல உங்க அப்பா வந்து மீட் பண்ணலாம்ல. சீ, போயும் போயும் ஒரு மெக்கானிக்காவை எங்க அப்பா வந்து மீட் பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ அப்படியே மீட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவர் இப்போ ஊர்ல இல்ல, he is out of country. ஓ, உங்களுக்கு ஃபாரின்லயும் பிசினஸ் இருக்கா? இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? இல்ல, என்னை விட நீ கொஞ்சம் வசதியா இருப்பியோன்னு ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன கழட்டி விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணி போயிட மாட்டல? ஏய் லூசுத்தனமா பேசாதடா, அப்படிலாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அண்ணாச்சி, நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். சரியா? ஓகேவா? மாங்காட்டுக்கு நான் வந்துடுறேன் அண்ணாச்சி, சரிதானா? அண்ணாச்சி நான் அப்புறமா பேசுறேன். பிரதீப், இங்க இருந்து முதல்ல கிளம்பணும், பின்னாடி திரும்பி பார்க்காத, டக்குனு வண்டி விடு. ஏ நந்தினி, நந்தினி நில்லு 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 நந்தினி, நில்லு நில்லு. வண்டிக்குள்ள யார் இருக்காங்கன்னே தெரியல. ஓ, இதுக்கு தான் அரசாங்கம் கார் கண்ணாடியில கருப்பு பேப்பர்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நந்தினி, நான் உன்னை பார்க்கல, கொஞ்சம் வெளியே வா, மூஞ்சிய பாத்துக்கிறேன். என்ன நந்தினி? தம்பி, நீங்க உள்ளே இருந்தா எப்படி? உங்க மூஞ்சியும் நான் பார்க்கணும்ல, இறங்குங்க. யார் நந்தினி இவரு? யார் நந்தினி இவரு? என்ன நான் கேட்டதே திருப்பி கேக்குறாரு? நான் யாருன்னு சொல்லு. மாமா. மாமாவா? விவரமா சொல்லு, தாய் மாமான்னு. மாமா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஆஹா, என்ன மரியாதை! அடடா, நந்தினியா பேசுறது? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. என்ன நந்தினி, மரியாதையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குற? ஆமா, தம்பி யாரு? ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா? தப்பு இல்லம்மா, பாய் ஃப்ரெண்ட் இல்லனா தான் தப்பு. நாமளும் மாறணும்ல. நீ மாறணும், அவரு மாறணும், நான் மாறணும். உலகம் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குல்ல. தம்பி, எங்க வேலை செய்றீங்க? ஆள் சைஸ பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்கீங்க. சே, அப்பாவோட பிசினஸ்லாம் பாத்துக்கிறேன். பிசினஸா? என்ன பிசினஸ்? அப்பாக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, அதுல சில பிசினஸ் நான் எடுத்து பண்றேன். உங்க உடம்புல வேற ஒரு ஸ்மெல் வருதே. இல்ல,
கார் ஓட்டு வந்தேன்ல அந்த டயர்டு ஸ்வெட்டு. ஆ, இல்ல தம்பி, இது டீசல் சுமல் மாதிரி தெரியுதே. டீசல் கார்ல. ஆ, ஓ, அப்படின்னா டீசல் கார்ல வந்தா டீசல் சுமல் வருமா? சரி ஓகே நந்தினி, அப்பா அடிக்கடி கூப்பிட்டு இருக்காரு, நீ பாத்துட்டு இருக்கல. சோ நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். தம்பி இருங்க, அவசரப்படாதீங்க. எங்க அக்கா பொண்ணு ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்கானா, நிச்சயமா அவன் நல்ல ஆளா தான் இருக்கணும். இருந்தாலும் தாய்மாமங்க முறையில நான் சில செக்அப் பண்ண வேண்டாமா? ஆமா, உங்க அப்பா அம்மா எத்தனை பேரு, அண்ணன் தம்பி எத்தனை பேரு? சார் அப்பா அம்மா. அப்பா அம்மா 2 பேர் தான். அண்ணன் தம்பி எத்தனை பேரு, அக்கா தங்கச்சி எத்தனை பேரு, கூட்டு குடும்பமா தனி குடும்பமா, என்ன ஏது நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சாரி. சரிங்க. என்ன நந்தினி? மாமா, இவரோட அப்பா பெரிய பிசினஸ்மேன். இருக்கட்டுமே. இவர் பேர்ல நிறைய லேண்ட் வீடுன்னு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இருக்கட்டுமே. நந்தினி, அப்பா ஏதோ லேண்ட் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றாராம். சோ அதனால நான் கிளம்புறேன். சரியா? பை மாமா. வர மாமா. மாமாவா? பை பை. இவனுக்கு சித்தப்பா வேணும். மாமா ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஐயோ, சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேம்மா. எனக்கு ரொம்ப ப்ராட் மைண்டுமா. இந்த நாட்டுல சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ற முத ஆளு நான் தான். என்ன சில விஷயங்களை நீயும் ஹெல்ப் பண்ணணும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். பாரு, வேகாத வெயில்ல வரும்போது நடந்தே வந்தேன், போகும்போது என்ன நீ 100 ரூபா கொடுக்க? நான் அட்லீஸ்ட் ஒரு கால் டாக்ஸில போலான்னு பார்த்தேன், நீ 100 ரூபா கொடுக்க? மாமா என்கிட்ட இதான் இருக்கு மாமா. சரி, உன் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருந்தா கூட லவ் பண்றவனா கொஞ்சம் பெரிய இடமா தான் பிடிச்சிருக்க. இந்த வாட்டி ஆட்டோல போய்க்கிறேன், அடுத்த வாட்டி கால் டாக்ஸில போய்க்கிறேன். சரியா? நீ குடுப்ப. இந்த ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. வரேன், குளிச்சிட்டு இருக்கேன் நானு. வெயிட் பண்ணு அக்கா. வரேன் வரேன். பாத்ரூம்ல இருந்து வாசகத்தை திறக்கிறதுக்கு நான் என்ன கார்ட்டூன் கேரக்டரா? உன் தம்பி. வெயிட் பண்ணு. முதல்ல இந்த காலிங் பெல்ல உடைச்சு எறியணும். வரேன். கதவு திறக்கல. என்ன வேணும் உனக்கு? ஐயோ, இல்ல நான் ஒன்னும் வாங்க வரல. வாங்குவல. நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? நோ ப்ராப்ளம், இருங்க. என்ன அக்கா பக்கம் வந்தீங்களா? ஏன் உங்களை பார்க்க வரக்கூடாதா? என்ன பாக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்களே. நாம மனசுல பெரிய ஆளுன்னு நினைச்சா பெரிய ஆளு, சின்ன ஆளுன்னு நினைச்சா சின்ன ஆளு. எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. நீங்க படிக்கிறது ஃபேஷன் டிசைனிங்கா இல்ல சைக்காலஜியா? ஃபேஷன் டிசைனிங் தான். ஆனா மத்தவங்க பேசுறத வச்சு பழகுறத வச்சு கொஞ்சம் சைக்காலஜியும் அனலைஸ் பண்ண தெரியும். முக்கியமா என்ன வச்சு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, சைக்காலஜில PhD முடிச்சிருந்தா கூட உங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது என் பேச்சையும் என்னையும் புரிஞ்சுக்காதவங்க யார்ட்டையும் நான் சீக்கிரம் சொல்ல மாட்டேங்க. ஆனா நீங்க வாங்கி கொடுத்த புக் என்னோட ரொம்பவே ஜெல் ஆயிடுச்சு. ஐ மீன், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் கதிர். உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்க தப்பா? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
வழக்கமா வாங்க போங்கன்னு கூப்பிடுறவங்க திடீர்னு பேர் சொல்லி கூப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் ஆச்சரியமாவும் இருக்கும் அதிர்ச்சியாவும் இருக்கும். இப்போ இது சர்ப்ரைஸா இருக்கா இல்ல ஷாக்கா இருக்கா? ரெண்டும் தாங்க. என்னால இதை டைஜஸ்ட் பண்ண முடியல. சாரி கதர். இல்ல முதல் தடவை பேரை சொல்லி கூப்பிடும்போது தான் ரொம்ப கோவம் வரும். ரெண்டாவது தடவை கூப்பிடும்போது வந்த கோவம் கொஞ்சம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப நீங்க ரெண்டாவது பேர் சொல்லி கூப்பிட்டது முதலே கூப்பிட்டுருக்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். பதில் சொல்ல முடியாத விஷயத்துக்கு யாரா இருந்தாலும் ஃபோன் வந்த மாதிரி நழுவி போறதே இப்போ ஒரு பெரிய ஃபேஷனா போச்சுல்ல? ஐயோ இல்ல கதர், நிஜமாதான். நீங்க வேணா பாருங்க. ம். ஹலோ, ஹே ஹாய். அப்படியா? 1 மினிட். கதர் ப்ளீஸ் கிவ் மீ a break. இது என் ஃப்ரெண்டு தான். நீங்க வாங்கி கொடுத்த புக்கை நான் படிக்க கொடுத்திருந்தேன். தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த கால். ஓகே? சொல்லு. ஆமா, அந்த புக்கு கொடுத்த ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ ரெஃபர் பண்ணியா? Hey, I'll call you back, okay? Bye. சாரி கதர், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால தான் அவாய்ட் பண்ண முடியல. ஓ, உங்க ஃப்ரெண்டுக்கு பேர்லாம் இல்லையோ? லக்ஷ்மி. கேர்ள் ஃப்ரெண்ட்? அவன் பேர் லக்ஷ்மி நாராயணன். நாங்கெல்லாம் செல்லமா லக்ஷ்மின்னு கூப்பிடுவோம். ஓ, பாய் ஃப்ரெண்டு? A boy as a friend, not a boyfriend. அதாங்க, பாய்னா ஃப்ரெண்டுங்கிறீங்க, அப்ப பாய் ஃப்ரெண்ட் தானே? ஏன் ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? இருக்கலாமே. இன்னைக்கு காமனா ஃப்ரெண்டு, அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்புறம் காஃபி ஷாப்பு, பார்க்கு, பீச்சு, அப்புறம் சினிமா, பப்பு, டிஸ்கோ, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி. ஸ்டாப் இட் கதர்.